ஆ வாங்க. அப்படி பொறுமையாக போட்டா போதுமா? போதும். போதுமா? எடுக்கிறியா? அப்படியே அப்படியே போங்க, வடிப்போங்க. அழகாக எடிட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. இது வைங்க. அடே எதிர்பார்க்காத நேரத்தில் வர மாதிரி இந்த வச்சுடுங்க. போங்க போங்க, அப்படியே போங்க. அப்படியே நிறுத்தி எப்போதும் தேராது பொன்னாக நினைச்சு எப்போதும் உழைச்சா ஆனந்தம் என்னாலும் மாறாது. யாரா கேட்குறோம்? Thank you.
பெரியோர்களே பெரியோர்களே சிறியோர்களே சிறியோர்களே சகோதர சகோதரிகளே சகோதரர்களே இசை இசையம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழே ஆர்வம் கொண்டு கலைஞர் பெருமக்களே நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை விஞ்ஞானம் 96 தத்துவம் 18 புராணம் மற்றும் இதிகாசம் நன்னூல் இவளை கற்றுணர்ந்த பெரியோர்களே சபையோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனாம் காரியங்கள் கிராம காமாட்சி அம்மன் திருக்கூத்து நாடக மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் 1963ஆம் ஆண்டு இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே பஞ்சாயத்து தலைவராக முதலாக நியமித்த திருவாளர் கண்ணக்கவுண்டர் அவர்கள் தலைமையிலே 1963ஆம் ஆண்டு இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே இந்த வன்னிய நாடகம் துவக்கப்பட்டது. அந்த 1963 இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே இலவச பாடசாலை துவக்கப்பட்டது. அந்த கண்ணக்கவுண்டர் ஆட்சியிலே தான்
இந்த வன்னிய நாடகமும் இந்த இலவச பள்ளிக்கூடமும் ஆரம்பிக்கப்பட்டது. அன்புகள் 25 பேர் ஆரம்பித்து இந்த வன்னிய நாடகத்தை நடத்தினார்கள். அவர்களால் முடிந்த அளவு ஒரு 9 வருடம் நடத்தினார்கள். அதன் பிறகு 9 வருடம் நிறுவப்பட்டது. இந்த இளமையான இந்த நாங்கள் இந்த பாடல் கூடி 93 ஆரம்பித்து இன்று இந்த 61 ஆண்டிலே இன்று 26வது வருடமாக 26வது வருடமாக இந்த காமாட்சி அம்மன் திருவிளையாடல் என்னும் ருத்திரவன்னிய நாடகம் என்ற நாடகத்தை நடத்த வந்துள்ளோம். இன்று நடத்தக்கூடியது பாலாவி கலாபுரன் தவணை என்ற நாடகத்தை நடத்த வந்துள்ளோம். இதிலே எந்த குற்றங்களை இருப்பினும் உங்கள் வீட்டிலே ஒரு சிறிய மழலையானது ஒரு தவறு செய்தால் அதை எவ்வாறு முகமர்ந்து வரவேற்கின்றீர்களோ அப்படி இங்கே எந்த குற்றங்களை இருப்பினும் அதாவது பெரியோர் கூறுவார்கள், எல்லாம் தெரிந்தவனும் உலகத்தில் இல்லை, ஏதும் தெரியாதவனும் உலகத்தில் இல்லை என்று கூறுவார்கள். தலைவனையே இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று பெரியோர் கூறுவார்கள். அப்படி இருக்க இந்த சிறியோர்கள் எங்களால் தெரிந்து மட்டும் இந்த நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதிலே எந்த குற்றங்கள் இருப்பினும் அந்த குற்றங்களை பொறுத்து எங்களுக்கு அமைதியாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதலாக விநாயகர் கடவுளையும் தேவதேவரையும் தோத்தரித்து அதன் பிறகு நாடகத்தை துவக்க உள்ளோம். அதற்கு முன்னதாக பாலாபுரன் கட்சிக்காரன் தர்பார், அதன் பிறகு மற்ற கதை தொடரும். அப்படியே வந்துட்டேன். சாயந்தரம் ஒரு போட்டு சேர்த்து போட்டேன். வந்து சுத்தம் பாரு. எனக்கு ஒரு பீர் வந்துச்சு. அது 10ஆம் தான் அதே ஞாபகத்தோட வந்துட்டேன். நானே ஒரு படிச்ச 10 நாள் வேலையாம ஊருக்குள்ள தெரிஞ்சுருக்கிறேன். அந்த ஊர்ல போய் பார்த்தா தூரத்துல எல்லாம் கலரு நல்லா பல்பு குண்டு பல்பா நல்லா பட்டிமா நீட்டுமா நல்லா தொங்கிட்டுக்கிறாங்க. ஆமா, அங்க போய் பார்த்தா யாராச்சும் நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்களா பார்க்கலாம். சரி போலாம். அம்மா தேனி
சரி வணக்கம் பெரிய மாமா போன மாசம் ஆபரேஷன் பண்ணி சின்னதாகிட்டாரா சைஸ் ஆகிட்டாரா சரி உன்னை பார்த்தால் ஏதோ அகட விகடம் பேசுபவன் போல் தோன்றுகிறது இன்று இந்த இனாம் காரியங்கள் கிராமத்திலே காமாட்சி அம்மன் திருவிளையாடல் என்னும் ருத்திரவண்ய நாடகம் நடத்துகின்றோம். இன்று முதல் தொடர்ந்து 7 நாட்கள் இருக்கின்றோம். இன்று இரவு அகட விகடம் பேச எங்களுக்கு ஒரு ஆள் தேவை என்று தேடிக்கொண்டு வந்தோம். உன்னை பார்த்தால் அதுபோல் தோன்றுகிறது. இன்று இரவு முழுக்க எங்களுக்கு அகட விகடம் பேச வேண்டும். அப்படியா? என்ன ஊதியம் கேட்கின்றாய்? நீ எவ்வளவு கொடுப்ப? உனக்கு எவ்வளவு ஊதியம் தேவை என்று உனக்கு எவ்வளவு ஊதியம் தேவை என்பதை சரி நான் செய்யற வேலையை பார்த்து காலையில நீயே எதனா கூட்டி கொடு. நீ எவ்வளவு ஊதியம் என்று சொன்னால்தானே நான் அதனுடன் கூட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு ஊதியம் என்று சொல். நீயே பார்த்து போட்டு எவ்வளவு ஊதியம் என்று சொன்னால் நீ சொல்லும் நான் பிரியப்பட்டு நான் உனக்கு எவ்வளவு ரூபாய் நீ கேட்கின்ற அதை விட நான் சேர்த்து தருகின்றேன். அதை விட சேர்த்து கேட்கிறேன். நான் ரொம்ப பெரிய காசா கேட்பேன். 5 பைசா கொடுக்கணும் எனக்கு. 5 பைசா என்பது பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால எனக்கு அதான் பெரிய காசு. சரி நான் எவ்வளவு கேட்கின்றாய்? சரி நீ கேட்கும் ரூபாய் கூட ஊதியத்தை கொடுக்கின்றோம். இப்பொழுது முதலாக விநாயகர் கடவுளை தோத்தரிக்க வேண்டும். கட்டு வரிச்சு வந்து உள்ள போ. இதோ இந்த இருக்கக்கூடிய செல்வகுமார் குமாரர் செல்வராஜ் என்ற அகடவனம் பேசும் அன்பருக்கு இதோ இனாம்கார கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கவுண்டர் குமாரர் சேட்டவர்கள் இதோ அகடவனம் பேசக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு கட்டுவரிசையுடனே 1/4 சவரன் மோதிரம் அளித்துள்ளார். அரை சவரன் மோதிரம் அளித்துள்ளார். 10,000 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பத்தில் 10 பேருக்கு பால்பானை பொங்கி வாழையாடி வாழையாக வம்சம் பெருவித்து அருகு போல் ஒன்று 6 வருஷம் பெருவாழ்வு காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிற சுபோதயம். அண்ணாமலை கவுண்டர் குமாரர் சேட்டு அவர்கள் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த வண்ணபுராணத்திலே காமாட்சி அம்மன் வேடம் தரிக்க இருக்கக்கூடிய குப்பக்கவுண்டர் குமாரர் சேட்டு அவர்கள் அம்மனுக்கு 100 ரூபாய் அளிக்கின்றார். சன்மானம் பல்லாண்டு வாழ வேண்டும். இதுலயே போட்டு காலியாக தான் விநாயகர் கடவுளை தோத்தரித்து விட்டார். பிறகு அவருடைய தம்பியாகிய முருக கடவுளையும் தோத்தரிப்பாய். முருக இனாம்காரதி கிராமத்தைச் சேர்ந்த அம்மன் நகர் மஞ்சள் படையவர்கள் இதோ அகடவேடம் பேசக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார்.
இப்பொழுது முருகப்பெருமான் தோற்றரிப்பாகிவிட்டது. மூன்றாவதாக கலைவாணி தோற்றரிப்பாய். கலைவாணியை தோற்றரிச்சாச்சு. இப்பொழுது முதற் கடவுளாகிய விநாயக பெருமான் சபையோடு வரப்போகின்றார். அன்னவரை பணிந்து நாம் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு நாடகத்தின் முகவுரையை தெரிவிக்கலாம். பிறகு யாதென்ற விளக்கம் சபையாருக்கு விளக்கலாம். வருகின்ற பொழுது முழு முதற் கடவுளாகிய விநாயகமூர்த்தி என்று தெரிய வந்தது. அப்படின்னா எப்படி வரீங்க? மூஷிக வாகனமும் அண்ணனுமாகிய ஆமா முதலாய் கொண்டு ஆமா பக்தியாய் துதிக்கின்றார்களோ பக்தியாய் துதிக்கின்றார்களோ ஆமா அண்ணவருக்கு வேண்டிய வரங்களை அளித்து வருவேன். ஆமா அப்படி இருந்தா எப்படி வரீங்க? ரத்தினம் வைரம்
கெம்பு இப்படி சொல்லக்கூடிய 9 நவரகத்திற்கு சாப்பிடுவா சுபாஜா சுபாஜா எத்தனை அந்த கம்பெனி முகத்தினா எத்தனை ஊர்ல வைங்க அந்த குச்சாய் குத்துற அப்படியே பொரிகுலா டேங்க்ல வச்சுங்கிறாரு விநாயகர் பாருங்க 10 ஒரு மூட்டை பொறி கேக்குறாரு அவங்க வீட்டுல பார்த்தா காப்பி பொறி வேணும்னு வச்சுக்கிறாரு சீக்கிரம் வாரி போய் எல்லாரும் கொடுங்க முன்னாடி சாமான்காருக்கு ஒரு தட்டு நிறைய வாரி வைங்க போதுங்க போதுங்க விடுங்க பாருப்பா இங்க பாரு வந்தபோது யார் என்ற விளக்கு சபையார் விளக்குன்னா சொல்லுங்க காட்சி தரக்கூடிய நன்றாக தெரியுது அப்படின்னா எப்படி வரீங்க ஆறு பொறியாக தோன்றி சக்திவேல் கரம் பிடித்து சூரரை கருவறுத்து முருகன் குமரன் வேலவன் பல நாமம் கொண்டு அப்படி இருந்தாலும் எப்படி வரீங்க
பின்பு பின்பு வேடர் குலப்பெண் வள்ளியை மணக்க வேங்கை மரமாய் நின்றேன். வேங்க மரமா மாறிட்டீங்க ஒரு குறை பொண்ணுக்காக. ஐயா சரி. அப்படி இருந்தாலும் வந்து இன்னும் எப்படி வரீங்க? வள்ளியை மனம் புரிந்து திருத்தணியில் அமர்ந்தீர்கள். இன்று என் அண்ணன் அழைத்திருக்கிறார். சென்று காண வேண்டும் அதுவா? அப்படியா செல்வதற்கு முன்பாக இந்த வருமானத்தை நான் வாங்கிக்க திருவண்ணாமலை தாலுக்கா துக்கநமந்தல் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பரமதயாளன் மணி இந்திரா குடும்பத்திலே இதோ முருகன் வேடம் முனைந்திருக்கும். இதோ முருகன் வேடம் முனைந்திருக்கும். பேர் என்னப்பா? ரித்திக் ரோஷன் என்பவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 2000 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். திருவண்ணாமலை இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த வன்னிய புராணத்திலே பல வேடங்கள் தரித்து சிறப்பு பெயர் பெற்ற காண்டிவனுடைய தாயாரும் பல வருடங்களாக பல நாடகத்திலே நடித்து பெயர் பெற்ற ராமசாமி கவுண்டர் பாரியார் பாக்கியம்மாள் அவர்கள் இதோ தன்னுடைய கொள்ளு பேரனாகிய இதோ முருகன் வேடம் முடிந்திருக்கும் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 10,000 ரூபாய் சன்மானம். அதே திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரன் கிராமத்திலே வந்து வரக்கூடிய காண்டிபன் பாரியால் பொட்டி அவர்கள் இதோ முருகன் வேடம் முடிந்திருக்கும் தன்னுடைய பேரன் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 10,000 சன்மானம் வழங்கியுள்ளார். அதே இதே இனாம்காரன் கிராமத்தைச் சேர்ந்த மேகலா ஏழுமலை அவர்கள் இதனுடைய சகோதரன் குமாரர் முருகன் வேடம் தரித்துள்ள ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 5,000 ரூபாய் சன்மானம் அளிக்கின்றார். அதே திருவண்ணாமலை தாலுக்கா இதே இனாம்காரன் கிராமத்திலே வந்து வரக்கூடிய பச்சமுத்து கவுண்டர் குமாரர் பச்சமுத்து கவுண்டர் அவர்கள் பச்சமுத்து கவுண்டர் சரவணன் உமா இந்த குடும்பத்தினர் இதோ முருகன் வேடம் புலந்திருக்கும் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு உட்பட 10,000 சன்மானம் அளிக்கவுள்ளார். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாவப்ப கவுண்டர் குமாரர் காசி பூமல்லி தம்பதியர் இதோ முருகன் வேடம் முடிந்திருக்கும் பேரன் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 5,000 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய குமார் மகேஷ் அவர்கள் இதோ முருகன் வேடம் முடிந்திருக்கும் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு 500 ரூபாய் அளித்துள்ளார். இதோ திருவண்ணாமலை இனாம்காரன் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மணிசெட்டியார் குமார வெங்கடேஷ் அவர்கள் இதோ தன்னுடைய நண்பர் மகன் முருகன் வேடம் முடிந்திருக்கும் 500 ரூபாய் அளித்துள்ளார். 5,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு திருவண்ணாமலை தாலுக்கா நுக்காமணி கிராமத்திலே வந்து வரக்கூடிய தனுசு தேவி அவர்கள் தன்னுடைய மைத்துனர் மகன் முருகன் வேடம் முடந்திருக்கு சிறுவனவர்களுக்கு தட்டு வரிசை உட்பட 5,000 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். திருவண்ணாமலை தாலுக்கா இனாம்காரன் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஜெயபால் சுமதி குடும்பத்தினர் இதோ முருகன் வேடம் முடந்திருக்கும் சிறுவனுக்கு 1000 ரூபாய் அளித்துள்ளார். அதே நூக்காம்படி தனசேகர் தேவை அவர்கள் இந்த அம்மனுக்கு 100 ரூபாய் பாதகணித்து அளித்துள்ளார். அதே காண்டிபன் பாரியால் பொன்னி அவர்கள் அம்மனுக்கு 100 ரூபாய் பாதகணித்து அளித்துள்ளார். அதே ராமசாமி கவுண்டர் பாரியால் பாக்கியம்மாள் அவர்கள் அம்மனுக்கு 100 ரூபாய் பாதகணித்து அளித்துள்ளார்.
அதே இனாம்காரி கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகப்பன் கவுண்டர் குமாரர் காசி பூம்பள்ளி தம்பதியர் அம்மனுக்கு 100 ரூபாய் பாதகனை அளித்துள்ளார். எல்லாரும் வாங்கடா. அப்படியே அவங்க இருடா. அப்படியே அள்ளி பிடிச்சிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கா. இறங்கி வாங்கடா. இது பத்தல பாரு. இறங்கி வாடா, கொஞ்சம் சொல்லுடா. ஏய் வா. தூக்கின்னு வாடா. இப்ப சொல்லு. இந்த தேவசபைக்கு முன் என்னை அழைத்த காரணம் என்ன? ஒண்ணல்ல போயிட்டு வந்து முந்தானை அழைத்த தேதி சொல்லு. அவர்கள் சென்று காண்போம். அங்க போய் ஏம்பா கோவிட்லாம் கொடுங்கப்பா. உங்கள் இருவருக்கும் இந்த இனாம்காரி கிராம மக்கள் அநேக கோடி வணக்கம். இன்று இந்த இனாம்காரி கிராமத்திலே காமாட்சியம்மன் திருவிளையாடல் பூஜை செய்தோம். என்ன
கிராம மக்களே உங்களுக்கு யாதொரு திக்கிலும் வராமல் மரம் தந்து ஆசீர்வாதம் அளிக்கின்றோம். நீங்கள் நாடகத்தை நடத்துகிறீர்களாக நாங்கள் கிளம்பி